வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் அடிப்படை கணக்கு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா கவர்மெண்ட் செக்டார்லேயும் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு கூட இந்த எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் ஒய்ங்கிற நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் ஒய் அப்படின்னு மீனிங்கு. அதாவது ஒய்யோட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா அது வந்து எக்ஸ் வரணும். அப்போ ஒய் இஸ் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ x² - 25 டிவைட் பை x + 5 அப்படி இருக்குன்னா, இது a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. இது எப்படியே பிரிக்கலாம், x + 5 × x - 5 டிவைட் பை x + 5. x + 5ம் x + 5ம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு x - 5ன்னு கிடைக்கும். இப்போ இது எதை மீன் பண்ணுது, x² - 25 அப்படிங்கிறது இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் x + 5. அதான் x + 5 இஸ் மல்டிபிள் ஆஃப் x² - 25. ஸோ எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 நம்பர்லேயும் லீஸ்ட்டாக உள்ள காமன் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் எல்சிஎம். இப்போ 12 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 4, 3 12 வந்து எப்படி பிரிக்கலாம், 4 × 3 அது மாதிரி சொல்லலாம். 16 வந்து 4 × 4 அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுலேயும் காமனாக உள்ள நம்பரை ஒன் டைம் வந்து எழுதிக்கணும். அப்போ வந்து 4 எடுத்துருவோம். ரிமைனிங் உள்ள லீஸ்ட் காமன் 3 and 4 வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ டோட்டலாக அதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வருதோ அதான் எல்சிஎம். இப்போ 4 4 16 × 3 48. இந்த 48 அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க கிவன் நம்பரில் டிவைட் ஆகும். இப்போ 48 அப்படிங்கிறது 48 வந்து 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். 48 16ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுலேருந்து வந்து லீஸ்ட்டு இதான் வந்து எல்சிஎம் அப்படிங்கிறது. அடுத்து ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்க கிவன் நம்பர், இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 16 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 நம்பர்லேயும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய அந்த ஹையஸ்ட் காமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 வந்து 4 × 3, 16 4 × 4. இப்போ ரெண்டுலேயும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 4. அப்போ ஹச்சிசிஎஃப் ஆஃப் 12 16 வந்து 4. இதுதான் காமன் ஹையஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பேசிக்காக எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற முறை, ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது முறை. இதை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஒரு 2 நம்பர் கொடுத்து அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த 2 நம்பரோட ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் × எல்சிஎம். ஸோ எல்சிஎம் × ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். அப்புறம் கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். கோப்ரைம் அப்படிங்கிறது இதோட ஹச்சிசிஎஃப் கிவன் 2 நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா தட் வேல்யூ இஸ் 1. அதான் கோப்ரைம். இப்போ ப்ரைம் நம்பர் 13 and 17 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 13க்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1. இது ப்ரைம் நம்பர், மற்ற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. அப்போ 1 × 13 = 13, 1 × 17 = 17. இது ரெண்டுக்கும் வந்து காமன் ஃபேக்டர் எடுத்தோம் அப்படின்னா 1 தான் இருக்கும். இந்த 2 நம்பரும் என்னென்னா கோப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ராக்ஷனுக்கு வந்து நம்ம ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் எடுக்கணும். 2 நம்பர் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, டிவைடு 2/3 1/2 அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா எப்படி ஹச்சிசிஎஃப் எடுக்கணும் அப்படின்னா, டாப்பில் உள்ள நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் எடுத்துகிட்டு பாட்டத்தில் உள்ள நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் எடுத்தோம்னா ஹச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா நியூமரேட்டருக்கு எல்சிஎம், டினாமினேட்டருக்கு ஹச்சிசிஎஃப் எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 252 கேன் பி எக்ஸ்பிரஸ்டு அஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து 252க்கு அப்படியே எல்சிஎம் எடுக்க வேண்டியதான் இந்த கணக்கு. இப்போ 252க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 126 வருது. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 63. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அடுத்து 21. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப 3 7s are 21 அப்படிங்கிற மாதிரி வரும். இதை அப்படியே வந்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எழுதிக்கிட்டோம்னா 2 × 2 × 3 × 3 × 7 இதான் ஆன்சரு. இப்போ அதில் ஆப்ஷனில் வந்து எங்கே இருந்துச்சு, ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து ஏ இந்த கொஸ்டினுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் டிமினிஷ்டு பை 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். x - 7 = 12 16 18 21 28. இந்த 5 நம்பரோட டிவிசிபிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் த 5 நம்பர் அது மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். 12 16 18 21 28க்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 5 நம்பர் வந்து எதால் டிவைட் ஆகும்னா 3ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்க்குறோம். 3 4s are 12, 16 அப்படியே வந்துடும். 18 வந்து 6 டைம்ஸ் வரும். 21 7 டைம்ஸ் வரும். 28 அப்படியே இறக்கியிருக்கோம். அப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணுறோம்.
1 4s are 4, 4 4s are 16, 6 7, இந்த 28 வந்து 4 7s are 28 அப்படின்னு வரும். அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 4 6 7 7 அப்படின்னு வரும். எகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 2 3 7 7, அப்புறம் 7ஆல் டிவைட் பண்ணுறோம், 1 2 3 1 1. ஸோ இந்த மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண அந்த லீஸ்ட் நம்பர் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம், அதான் எல்சிஎம் அப்படிங்கிறது. அப்போ 3 4 2 7 2 3, 3 4s are 12 அப்படின்னு சொல்லுவோம். 2 × 7 = 14, 2 × 3 = 6. இப்போ 12ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 72 × 14. ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அந்த 14 வந்து 10 + 4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 72 × 10 போட்டோம்னா 720, 72 × 4 போட்டால் 288. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1008. ஸோ இங்கே -7 இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா +7, இப்போ 1015. ஆன்சர் வந்து பி. இதில் வந்து எல்சிஎம் எடுத்தது 1008, இந்த சைடு வந்த -7 இங்கிட்டு +7 ஆகிடுச்சு, அப்போ 1015. So the ratio of two numbers is 3:4 and their HCF is 4, LCM is. ஸோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 3x 4x அப்படின்னு எழுதிக்கிறோம். இதில் வந்து இந்த 3 4ங்கிறது தான் ரேஷியோ, ஒரு காமன் மல்டிபிள் வரும், அதுதான் எக்ஸுங்கிறது. இந்த ஹையஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 4னு கொடுத்துருக்காங்க. இப்போ x = 4. அப்போ எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னா 3 × 4 × HCF-ஐயும் பெருக்கிடணும். இப்போ 3 × 4 × 4 = ஆன்சர் 48. இப்படி தான் இந்த சம் சால்வ் பண்ணணும். ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி த லீஸ்ட் நம்பர் விச் when doubled will be exactly divisible by 12, 18, 21 and 30? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எல்சிஎம் எடுத்து அந்த நம்பர் வந்து டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிடைச்ச நம்பர் என்ன பண்ணணும்னா, அந்த கொடுத்துருக்க 4 நம்பரை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 12, 18, 21, 30க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 12, 18, 21, 30 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதில் வந்து 2 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்குது, 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 6 are 12, அடுத்து 2 9s are 18, அடுத்து 21 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது, ஏன்னா எண்டில் வந்து ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆகாது. 30 அப்படிங்கிறது 2 × 15 போட்டோம்னா 30. எகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 6 9 21 15, 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3 7 5 அப்படின்னு வரும். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 3 × 2 × 3 × 7 × 5 மல்டிப்ளை பண்ணுறப்ப 6 6 are 36, 36 36 35 பெருக்கணும்னா 1260 வரும். அதை 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து 630. தேர்ட் கொஸ்டின், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. 1.08, 0.36, 0.9. இது வந்து ஒரு டெசிமலில் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை வந்து ஒரு ஹோல் நம்பராக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1.08, 0.36, 0.9 எல்லாத்துலேயுமே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம்னா 3 நம்பரையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப முதல் நம்பர் என்ன ஆகும், 108, ரெண்டாவது நம்பர் 36, மூணாவது நம்பர் 90 அப்படின்னு வரும். இந்த 3 நம்பருக்கு HCF எடுக்கிறோம். இந்த 3 நம்பரை எந்த நம்பரால் டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இப்போ 108 அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து கூட்டி பாருங்கள். 1 + 0 + 8 அப்படின்னு கூட்டி பார்க்குறப்ப என்ன வரும்னா 9 அப்படின்னு வரும். அதே மாதிரி 3 + 6 கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 9 வரும். 9 + 0 ஆட் பண்ணி பார்த்தோம்னா 9 வரும். இது மாதிரி 9 இண்டிவிஜுவலாக கூட்டி பார்க்குறப்ப 9 வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். 3 நம்பரும் இப்போ 9ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1 2 108க்கு அடுத்து 9 4s are 36, அடுத்து 9 × 10 = 90. எகைன் என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 2 6 are 12, 2 2s are 4, 2 5s are 10. ஸோ அந்த கடைசியாக நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணி கடைசியாக 6 2 5னு வந்துருக்குல்ல, இதில் ப்ரைம் நம்பர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ HCF என்ன வரும், 9 × 2 = 18. இப்போ ஆன்சர் வந்து 0.18. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 2028. 2 நம்பரை பெருக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வரணும்னா 2028 வரணும். அதோட HCF கொடுத்துருக்காங்க 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் பேர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 நம்பர் 2028 அப்படிங்கிறதோட HCF 13 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த HCF அப்படிங்கிறது என்னென்னா, இந்த 2 நம்பருக்கும் இந்த HCF அப்படிங்கிறது காமன், அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது. இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 நம்பரும் 13ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஒரு நம்பர் வந்து 13AXன்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு நம்பர் 13Y அப்படியே எடுத்துக்கிறோம். ஈக்குவல்ட்டு என்ன வரும்னா 2028. இந்த ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர் தான் 2028ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ XY = 2028 டிவைடட் பை 13 × 13. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 13ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ எவ்வளோ வருது, 156 வரும். எகைன் 13ஆல் டிவைட் பண்ணுறப்ப 12 வரும். ஸோ அந்த 12 வந்து எத்தனை பேர்ஸாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 12க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். எகைன் 12க்கு எல்சிஎம் எடுத்து அதில் பேர் கண்டுபிடிக்கணும். இப்போ 12க்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப
2 6 ஆர் 12, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 3 ஆர் 6 இந்த மாதிரி வரும். இப்போ பேர் எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும் அப்படின்னா 3 விதமாக எடுக்கலாம். என்னென்னா 2 × 6 அப்படின்னு எடுக்கலாம், இன்னொன்று வந்து 1 × 12 அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று 4 × 3. அது மாதிரி 3 பேர் வரும் நம்மளுக்கு. ஆனால் இந்த பேர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்னா, இந்த எடுக்கக்கூடிய பேர்ஸோட 2 நம்பரு இப்போ 2 × 6 அப்படின்னு எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து என்னென்னா 2ம் 6ம் மறுபடியும் 2ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அந்த பேர்ஸை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ணிடணும். எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ள 2 நம்பர் தான் எடுக்கணும். ஏன்னா கொடுக்கக்கூடிய பேர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கோப்ரைமாக இருக்கணும். இப்போ ஆன்சர் வந்து 2 பேர்ஸ் தான் கரெக்டு. n be the greatest number that will divide 1305, 4665, 6905, leaving the same remainder in each case, then sum of the digits in n is தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணுங்கிற ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரால் இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுறோம். 1305, 4665, 6905 இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் வந்து சேமாக இருக்கும். அப்போ அந்த 4 டிஜிட் நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒவ்வொரு நம்பர் இந்த 3 டிஜிட் இருக்குது, 1305, 4665, 6905 இது 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதில் HCF எடுக்கணும். அந்த HCF தான் அவங்க கேட்டிருக்க கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ட்ரிக்கு. இதை பார்ப்போம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த 3 நம்பர் எழுதியிருக்கோம், 1305, 4665, 6905. இதுக்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்னா ஏதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்து அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ 4665 - 1305 அதே மாதிரி தேர்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தேர்ட் நம்பருக்கும் ஃபஸ்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி 3 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி இதுலேருந்து என்ன பண்ணணும்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 3360 அப்படின்னு வரும். இது 2ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த 2ஐயும் மைனஸ் பண்ணால் 2240 அப்படின்னு வரும். தேர்ட் நம்பர் மைனஸ் பண்ணுறப்போ 5600 அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு HCF எடுத்தோம் அப்படின்னா 112ஆல் டிவைட் ஆகும். எல்லா நம்பரும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 112, இதை 112ஆல் அடித்தோம் அப்படின்னா 3 அப்படின்னு வரும். இது வந்து 2 அப்படின்னு வரும். இது வந்து 5 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு HCF எடுத்தோம் அப்படின்னா 112, எல்லாத்துலேயும் 0 இருக்குது, 0 தனியாக எடுத்துட்டேன். இப்போ HCF வந்து 1120. ஸோ இதை ஆட் இதை சம் ஆஃப் த டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 + 1 + 2 + 0. இப்போ ஆன்சர் என்னன்னா 4. ஸோ இது வந்து இது வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரி. ஸோ இது வந்து ஒரு இதே மாதிரி ஒரு சின்ன நம்பருக்கு, ஸ்மால் நம்பருக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 15, 19, 23 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை வந்து நம்ம ஒரு சின்ன நம்பரால் இதை டிவைட் பண்ணுறப்ப சேம் ரிமைண்டர் வரணும். இப்போ இந்த 3 நம்பருக்கு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ரிமைண்டர் வந்து 333 வரும். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாதிரியே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4, 15ல் 19 டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா 4, 19ல் 23 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4, 23லேருந்து 15 பார்த்தீங்கன்னா 8. இப்போ இதுக்கு HCF எடுத்தோம் அப்படின்னா 4 தான் காமன். இப்போ 1 1 2, இப்போ 4 அப்படிங்கிறது HCF. இப்போ நம்ம பார்த்த 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா தான் சேம் ரிமைண்டர் வரும். அதே மாதிரி தான் இது பெரிய நம்பருக்கு இந்த ஷார்ட்கட்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 4. கொஸ்டின் 6 பெல் கமன்ஸ் டுகெதர் அண்ட் டோல் அட் இன்டர்வல். அதாவது 6 பெல்லு வந்து அடிக்குது. எப்போனா 2 செகண்ட், 4 செகண்ட், 6 செகண்ட், 8 செகண்ட், 10 செகண்ட், 12 செகண்ட் இந்த மாதிரி 6 வாட்டி பெல் அடிக்குது. 30 மினிட்ஸுக்கு இந்த பெல்லோட டோல் வந்து எத்தனை வாட்டி அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த 2, 4, 6, 8, 10, 12க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து LCM எடுத்து அதுலேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து டிவைட் பண்ணி +1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கிடச்சிடும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து 6 பெல் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8, 10, 12 இதோட LCM எடுக்கணும். இப்போ 2, 4, 6, 8, 10, 12 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 3 4 5 6ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 1 3 4 2 5 3ன்னு வரும். அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணால் 1 1 1 2 5 1 அப்படின்னு வரும். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த LCM எடுத்ததெல்லாம். இப்போ 4 3s are 12, 12 × 10 வந்து 120 அப்படின்னு வரும். இதை வந்து செகண்டை வந்து மினிட்ஸ் மாற்றணும் அப்படின்னா டிவைட் பை 60, இப்போ 2 மினிட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ டோட்டலாக 30 மினிட்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கன்னா 30 டிவைட் பை 2, இப்போ 15 அப்படின்னு போட்டுறக்கூடாது. எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா இனிஷியலாக ஒரு பெல் அடிச்சிருப்பாங்க. அப்போ +1 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஆன்சர் வந்து என்னது 16 டைம்ஸ். HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 23 அண்ட் அதர் 2 ஃபேக்டர் ஆஃப் LCM கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் HCF அப்படிங்கிறது 2 நம்பரோட காமன் தான். அப்போ 13 × 23ங்கிறது ஒரு நம்பரு, 14 × 23ங்கிறது ஒரு நம்பர். இப்போ லார்ஜர் ஆஃப் த 2 நம்பர் என்ன வரும் 14 × 13. 14 × 13 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 × 23 மல்டிப்ளை பண்ணோம்னா 322. ஆன்சர் வந்து 322. Next question, find the greatest number that will divide 43, 91, 183 so as to leave the same remainder in each case. இது ஆல்ரெடி பார்த்தது தான்.
அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரால் இந்த நம்பரை டிவைட் பண்ணுறப்ப ஒரே மாதிரியான ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கிரேட்டஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 91க்கும் 43க்கும் எடுக்கணும், 183க்கும் 91க்கு எடுக்கணும், அப்புறம் 183க்கும் 43க்கும் எடுத்து அந்த டிஃப்ரென்ஸுக்கு HCF கிடச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது. இப்போ 48 வரும், ரெண்டாவது 92, 140 இது மூணுத்துக்கும் வந்து HCF எடுத்தோம் அப்படின்னா 4. அப்போ ஆன்சர் ஏ. அப்படின்னா சம் ஆஃப் த டூ நம்பர் வந்து 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x + y = 55. அடுத்து LCM HCF கொடுத்துருக்காங்க. LCM ப்ராடக்ட் ஆஃப் LCM × HCFங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர். அப்போ XY = LCM × HCF 600 அப்படின்னு எடுத்துருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/x, இதோட ரெசிப்ரோக்கல் 1/y. இப்போ 1/x + 1/y = என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா x + y / xy. அப்போ x + yக்கு வந்து 55, xyங்கிறது 600. இதை 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 11 / 120. ஆன்சர் வந்து சி. x 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி 48 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LCM ரெண்டு நம்பரோட ரேஷியோ வந்து 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எப்படி எழுதலாம், 2x 3x அப்படின்னு எழுதிக்கலாம். LCM வந்து 48. இப்போ இந்த LCM அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2 × 3 × x, அதான் வந்து LCM எப்போவுமே. HCF இன்ட்டு அதோட ரேஷியோ ரேஷியோட நம்பரை பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு LCM கிடச்சிரும். இப்போ 2 × 3 × x LCM = 48. இதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். எக்ஸுங்கிறது தான் HCF வந்து 8. அப்போ 2 × 8 = 16. 16 3 × 8 24. அப்போ 16ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 அப்படி எழுதலாம். இல்லைனா 8 காமன் எடுத்திங்கன்னா 2 + 3 5. 8 5s are 40 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். which of the following is more number of divisor அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 99. 99 வந்து நம்ம LCM எடுத்து பார்த்தோம்னா 3, 33 மறுபடியும் 3ஆல் அடித்தோம்னா 11. அப்போ 3 × 3 × 11 மொத்தம் 3 டிவைசர் வருது. அடுத்து 101 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அதுக்கு டிவைசர் வந்து 1 × 101 அப்படி தான் வரும். 176க்கு நம்ம LCM எடுத்து பார்த்தோம்னா 2, 88 அப்படின்னு வரும். மறுபடியும் 2 அடித்தோம்னா 44, மறுபடியும் 2 அடித்தா 22, மறுபடியும் அடித்தோம்னா 11. இப்போ 2 4 2 ஒரு 11 5 டிவைசர் வருது. 182க்கு அடித்தோம்னா 182 91 அப்படின்னு வரும். 91க்கு வந்து ரெண்டு ப்ரைம் நம்பர் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 13 × 7. இப்போ 2 13 7 இது வந்து 3 டிவைசர் வரும். அப்போ மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர் அதிகமாக உள்ள வேல்யூ வந்து 176. ஆன்சர் வந்து சி. த ஃபாலோயிங் ஃபேக்டர் லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை நோட் பண்ணி ஆப்ஷன் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் என்னோடய சொல்யூஷன் பாருங்கள். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு என்னோடய சொல்யூஷன் பாருங்கள். நான் வந்து 4 ஆப்ஷன் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். எல்லா டினாமினேட்டர்லையும் 80 வந்து LCM எடுத்தோம்னா கீழே உள்ள டினாமினேட்டருக்கு கீழே உள்ள டினாமினேட்டர் நம்பருக்கு LCM எடுத்தோம்னா 80 வரும். அப்போ 80 80 80 எல்லாத்துலேயும் எழுதிட்டேன். இப்போ எவ்வளோ 8 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 80 வரும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணால். அப்போ 7 × 10 வந்து 70/80 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் 16 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80 வரும். இப்போ 13 × 5 = 65/80. 40 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80 வரும். இப்போ 31 × 2 = 62/80. ஆல்ரெடி 80 இங்கே இருக்குது, 63/80 இருக்குது. இப்போ இருக்கிறதுல நியூமரேட்டரில் எது அதிகமாக இருக்கோ அது ஆன்சர். இப்போ 70/80 இதுதான் ஹையஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த HCF ஆஃப் 36 and 84 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 36 84 எழுதியிருக்கேன். இதில் வந்து 3 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12, இது 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 28. இந்த நம்பர் எப்படி 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த உள்ள நம்பரை ஆட் பண்ணி பார்க்கணும். 3 + 6 அப்படிங்கிறது 9. 9 வந்து 3ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா 9 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த பெரிய நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 8 + 4 கூட்டி பார்க்கணும். 12 வந்து 12 மறுபடியும் கூட்டி பாருங்கள். 1 + 2 அப்படின்னு கூட்டினோம்னா 3. அப்போ 3 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அப்படி தான் நான் 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ 3 அப்போ 1 2 இதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 2, ரிமைனிங் வந்து 3 2s are 6 வரும். ரிமைனிங் 2 இங்கே போயிடும். இப்போ 24 வந்து 3 8s are 24. இப்போ 8 போடுறோம். அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 3s are 12, 4 7s are 28. இப்போ இதில் HCF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். இப்போ இது 2 தான் வரும். LCM கேட்டால் அது 4மே மல்டிப்ளை பண்ணணும். HCF தான் கேட்டிருக்காங்க. இப்போ 3 × 4 = 12. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் கேட்டிருக்காங்க. இது ஆனால் வந்து யூனிட் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர், அடுத்து 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர், 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர்லேயும் சென்டிமீட்டர்லையும் கலந்துருக்கு. இப்போ எல்லாமே ஒரு யூனிட்டை மாற்றிக்கணும். இப்போ ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு ஸோ 7 × 100 700, 3 × 100 300 + 85, 12 × 100 1200 + 95 ஆட் பண்ணோம்னா 700 385 1295. இதுக்கு வந்து நம்ம
HCF எடுக்கணும். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 100, 55, 185 பை அகைன் 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப 20, 11, 37. இப்போது HCF அப்படிங்கிறது இந்த காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான். இப்போ 7 × 5 35. இதை எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா அது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அது எல்சிஎம். HCF தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து 35. ஸோ எனக்கு HCF கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃப்ராக்ஷன் நம்பராக இருக்குது. அப்போ எப்படி HCF கண்டுபிடிக்கணும்? நியூமரேட்டருக்கு வந்து HCF கண்டுபிடிச்சிடணும். டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும். இப்போ நியூமரேட்டர் 9, 12, 18, 21 தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கு HCF எடுத்தோம்னா 3ஆல் அடிக்கலாம். இப்போ 3, 4, 6, 7 இது 4 நம்பரும் டிவைட் ஆகுற மாதிரி நம்பர் இல்லை, அதனால் 3 தான் HCF. இதில் LCM எடுத்தோம் அப்படின்னா பாட்டத்தில் உள்ள நம்பருக்கு LCM எடுக்கணும். 10, 25, 35, 40. இப்போ 5ஆல் எடுத்தோம்னா 2, 5, 7, 8 அப்படி அது மாதிரி வரும். மறுபடியும் 2ஆல் எடுத்தோம்னா 1, 5, 7, 4ன்னு வரும். 3 ப்ரைம் நம்பர் ரீச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அதை டிவைட் பண்ண முடியாது. இப்போ 5 2s are 10, 5 7s are 35 × 4. இப்போ 140 × 10 1400. இப்போ 3/1400. Thank you.